வணக்கம். பேனிக் ஆகாதீங்க, கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு குரலை வந்து நம்ம எல்லாருமே இழந்திருக்கோம். ஹேமா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஒரு நல்ல நண்பரை நான் வந்து இழந்துட்டேன். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம மாணவ சமுதாயத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. காரணம் என்னன்னா, அவங்க அவ்வளோ விஷயங்கள மாணவர்களுக்காக பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து தான் நம்ம சேனல்லயுமே நம்ம வீடியோ குடுத்தோம். நாங்க நல்லா பேசிக்கிருவோம். மாணவர்களுக்காக நெறையா சொல்லலாம் அப்படின்னு நெனைச்சோம். ஆனா வந்து அது என்னமோ தெர்ல. சத்தியமா அவங்க நம்மளோட தான் இருக்காங்க. கவலைப்பட வேணாம். இந்த நேரத்தில இத ஏன் நான் பதிவு பண்றேன்னா, எனக்கு ஒரு நல்ல நண்பர். ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது எனக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே தான். நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய விஷயம், அவருடைய அந்த எல்லாமே சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்காக அவங்க போட்ட வீடியோக்கள் ஏகப்பட்டது இருக்கு. இருந்தாலும் நம்ம சேனல்ல நான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க பத்தியே பேச வந்ததே, அவங்களுடைய சேனல்லாம் பார்த்து தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில இன்ஃபர்மேஷன பார்த்து நம்ம சேனல்ல நான் பேச வந்தேன். இப்ப என்னன்னா, பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல 2வது ரவுண்டுக்கான அந்த வேக்கன்சி, அதுக்கப்புறம் வந்து எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது தெரியாம பல மாணவர்கள் ரொம்ப கஷ்டத்தோட இருந்துட்டு இருக்கீங்க. என்னுடைய சேனலையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா, நமக்கு வந்து 2வது ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வரப்போகுது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வருதுல்ல, அந்த காலேஜ்ல 2வது ரவுண்ட்ல ஒட்டுமொத்தமா எவ்வளோ சீட்டு இருந்துச்சு, அந்த சீட்டு மாப் ரவுண்ட்ல எவ்வளோ சீட்டா மாறியிருக்கு. இத தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா 2வது ரவுண்ட்ல டோட்டலா எவ்வளோ சீட்டா வந்துச்சு ஒரு காலேஜ். மாப் ரவுண்ட்ல அது எவ்வளவா மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, அப்பதான் மாணவர்கள் எவ்வளோ பேர் 2வது ரவுண்ட்ல அதிகமான விருப்பப்பட்டு ஒரு கல்லூரிய போய் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அத நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்க வந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நான் கொஞ்சம் உங்களுக்காக தான் நான் வந்து ரொம்ப ரெடி பண்ணி இத எடுத்துட்டு வந்தேன் இந்த பிடிஎஃப்ப. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து பாருங்களேன், இப்ப R2ன்னு போட்டிருக்கேன்ல, இந்த R2 அதுக்கப்புறம் மாப் அப்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து R2ங்கிறது ரவுண்டு 2ல டோட்டலா இருந்த சீட்டு. மாப் அப் ரவுண்டுக்கு எவ்வளோ சீட்டா அது மாறி இருக்குன்னு நீங்க பாருங்க. அன்னை வேளாங்கண்ணி எல்லாம் 30 சீட்டா இருந்தது. 16 சீட்டா மாறி இருக்கு. அதே போல அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒண்ணு ஒண்ணா இத நான் பிடிஎஃப் வடிவில நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் தனியா ஒண்ணு வச்சிருக்கேன். அதுலயும் கூட குடுக்குறேன் பாருங்களேன். அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறோம். அடுத்து நம்மளுடைய கற்பகம் காலேஜ்லாம் பாருங்க. கேஎம்சிஹெச்ச பாருங்களேன். 65 சீட்டு 6 சீட்டா மாறி இருக்கு. அப்புறம் பிஎஸ்டி காலேஜ பாருங்களேன். 65 சீட்டு 2 சீட்டா மாறி இருக்கு. இதெல்லாம் வேக வேகமா மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால மாணவர்கள் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் குடுக்குறேன். அதே போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்களேன் காமராஜர் காலேஜ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா, கடலூர்ல 39 சீட்டு 4 சீட்டா மாறி இருக்கு. இதெல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் வந்து வேக வேகமா நிரம்பிய அந்த பிஃபார்ம்ல பார்த்துட்டு இருக்கோம். பிஃபார்ம் கோர்ஸுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத உங்களுக்கு புரியும்படி இருக்கணுன்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரிச்சு பிரிச்சு இத போட்டிருக்கேன். இந்த காலேஜ் எல்லாமே பிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நமக்கு வந்து வேக்கன்சி இந்த வருஷம் குடுப்பாங்க. ஆனா, இது நான் போன வருஷத்தோட ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பிஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்களேன், எவ்வளோ காலேஜ்ல அப்படியே சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாப் அப் ரவுண்டுக்கு வந்திருக்கு. அப்படியே தான் வந்திருக்கு. அல்ட்ரா காலேஜ் மதுரையில மட்டும் 65 சீட்டு 5 சீட்டா வந்திருக்கு. அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தா காலேஜ் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் 65 சீட்டு 2 சீட்டா பிஃபார்ம் வந்து வந்திருக்கு. அதே போல இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒட்டு மொத்தமா இருந்த சீட்டு, அதுக்கு மேல மாப் அப்புக்கு வந்த சீட்ட தான் காமிக்கிறேன். அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா 65 சீட்டா இருந்த அருணை காலேஜ் ஆஃப் பார்மசி வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டா மாறி இருக்கு மாப் அப் ரவுண்டுக்கு. இது எல்லாமே போட்டிருக்கான். ஆனா இருந்தாலும் ஒண்ணையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 65 சீட்டா இருந்தது 3 சீட்டா மாறி இருக்கு. இது எல்லாமே மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், நிறைய காலேஜ் எஸ்டி பீட்டர்ஸ் காலேஜ் இது எல்லாமே சீட்டு வந்து அதிகமா இருந்துமே உங்களுக்கு வந்து மாப் அப் ரவுண்டுக்குமே வந்து நிறைய சீட்டு வந்திருக்குங்கிறத தான் நான் காமிக்கிறேன். அதே போல கிட்டத்தட்ட 100 காலேஜ் நிறைய காலேஜ் வந்து சீட்டு வந்து கொஞ்சம் ஒரு 4 காலேஜ் புதுசா வந்து 2வது ரவுண்டுக்கு ஆட் ஆனுச்சு பிஃபார்ம் கோர்ஸுக்கு. அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபீமேல் நர்சிங் மேல் நர்சிங்க்கு நான் வந்து அடுத்த வீடியோ குடுக்குறேன். இப்ப ஃபீமேல் நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ரவுண்ட்ல டோட்டலா எவ்வளோ சீட் இருந்துச்சு, மாப் அப்புக்கு அது எவ்வளோ சீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்குறோம். அதுபடி பார்க்கும்போது அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல 30 சீட் இருந்தது 11 சீட்டா வந்திருக்கு. அப்புறம் வந்து அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங்ல 4 சீட்டா வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ரோத் காலேஜ் ஆஃப் நர்சிங்க்கு 4 சீட் வந்திருக்கு. 26 சீட்டா இருந்த சிஎஸ்ஐ 2 சீட்டா மாறி இருக்கு. இந்து மிஷன் காலேஜ்ல 5 சீட்டா மாறி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
பனிமலர் காலேஜில் 2 சீட்டாக மாறி இருக்கு, பெரிய காலேஜில் 6 சீட்டாக மாறி இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மாணவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக வந்து எடுத்த காலேஜாக தான் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நீங்கள் இந்த பிடிஎஃப் நம்ம குரூப்பில் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது நான் எதுக்காக உங்களுக்கு புரியும்படி இதை கொண்டாந்து காமிக்கணும்னு நினச்சேன்னா, செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ சீட் இருந்துச்சு, அது மாப்பப் ரவுண்டுக்கு எவ்வளோவா அந்த சீட்டு மறுபடியும் வந்திருக்கு, 2வது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது போக மீத இடங்கள் எவ்வளோ மாப்பப் ரவுண்டுக்கு வந்திருக்குங்கிறது போன வருஷத்தோட ரிப்போர்ட் இது. அதே போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட்டில் பாருங்களேன் 2 சீட்டு தான் வந்திருக்கு. அதே போல் கங்கா காலேஜில் 5 சீட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்களேன் கேஎம்சிஹெச்சில் வந்து 3 சீட்டு தான் வந்திருக்கு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் பிஎஸ்சியில் 1 சீட்டு தான் வந்திருக்கு. இது எல்லாமே பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜில் 5 சீட்டாக வந்திருக்கு. ஒன்று உங்களுக்கு நான் டெக்சிட்டி காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் 2 சீட்டாக வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வடிவில் நம்ம குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலாம், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் கிறிஸ்டின் காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 25 சீட்டு 1 சீட்டாக மாறி இருக்குது. கிறிஸ்டின் ஃபெல்லோஷிப் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 30 சீட்டு 5 சீட்டாக மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க. மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்ட கல்லூரிகளை தான் நம்ம பார்க்குறோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுக்காகனா 2வது ரவுண்டு முடிந்துமே 2வது ரவுண்டில் நம்ம பேர் நம்மளை கூப்பிடாமல் போயிட்டாங்கனாலும் மாப்பப் ரவுண்ட்லேயே நமக்கு சீட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஸ்கேடு ஹார்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 33 சீட்டு 3 சீட்டாக மாப்பப் ரவுண்டுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குறோம். ஆதிபராசக்தி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 59 சீட்டு 5 சீட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியுதுங்க. இது எல்லாமே ஃபீமேல் சீட்டு. ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து நர்சிங்கில் நான் வந்து ஃபீமேல் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு நிறையவே இருக்குது, மாப்பப் ரவுண்டுக்குமே வருது அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறீங்க. அதே போல் கிறிஸ்டின் காலேஜ் ஆஃப் நர்சிங் கன்னியாகுமரியில் 50 சீட்டு 4 சீட்டாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயசேகரன் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் 35 சீட்டு 1 சீட்டாக மாறி இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்குற மாணவர்களே. ஸோ கிட்டத்தட்ட பல கல்லூரிகள் பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டும் தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குங்கிறனால நீங்கள் இதை ஒன்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியாது. நீங்கள் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். பிடிஎஃப்பை நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். நிறைய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்க்கு 2வது ரவுண்டு முடிஞ்சுமே மாப்பப் ரவுண்டுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறனால பயம் இல்லாமல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது நிறையா கோர்சஸுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 140 கல்லூரிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னத்தை சொல்கிறதுக்கு இப்போ ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பப் ரவுண்டுக்கெல்லாம் சீட்டே இருக்காது, பயமாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன் உங்களுக்கு 2வது ரவுண்டு உள்ள எவ்வளோ சீட் இருந்துச்சு, மாப்பப் ரவுண்டுக்கு அது எவ்வளோவா மாறி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. கொஞ்சம் நமக்கு இப்போ எல்லாம் துக்கம் தான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சரி ஓகே போன வருஷம் இப்படி நடந்திருக்கு, அதனால கொஞ்சம் சரி ஓகே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே காமிக்கிறேன். இது எல்லாமே பிஎஸ்சி நர்சிங் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்த சீட்ஸ். இது எல்லாமே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுங்க. அதில் நம்ம இந்த பிடிஎஃப்பை குரூப்பில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை ஒன்றா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கவுன்சிலிங் விரைவில் நமக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 2வது ரவுண்டுக்கு இன்னும் டேட்டு வரல. 2வது ரவுண்டுக்கு இன்னும் டேட்டு வரல. ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் அப்டேட் வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன் சார் கொடுக்கல, இவ்வளோ நாள் லேட் பண்ணுறாங்க சார், டிலே பண்ணுறாங்க. ஆமாம், நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு, அதனால நமக்கு கொடுக்காம இருக்காங்க. அது விரைவில் நமக்கு வந்துடும். இந்த பாருங்கள் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிதாக கல்லூரி கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்சி நர்சிங்கில் ஃபீமேலுக்கு வந்து ஆட் ஆனிச்சு, அதாவது மாப்பப் ரவுண்டுக்கு ஆட் ஆனிச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. மொத்தமாக இவ்வளோ கல்லூரிகள் கிட்டத்தட்ட நிறைய கல்லூரிகள் இருக்குது. இதுதான் இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தாச்சு. அப்புறம் வந்து பிபிடிக்கு பார்த்துருவோம். பிபிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் ஆர்வத்தோடு இருக்கீங்க. 2வது ரவுண்டில் எவ்வளோவா டோட்டல் சீட்டு இருந்தது, மாப்பப் ரவுண்டுக்கு அது எவ்வளோ சீட்டாக மறுபடியும் வந்துச்சு அப்படிங்கிறதான் காமிக்கிறேன். இது போன வருஷத்தோட ரிப்போர்ட்டு. அதன்படி பார்க்கும்போது பார்த்துக்குங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் இது வந்து ஒரு மிகப்பெரிய கல்லூரி. இங்கே 10 சீட்டாக இருந்தது 2 சீட்டாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறோம் பிஎஸ்டி காலேஜிலலாம் சீட்டே இல்லை. ஃபிசியோதெரப்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1வது ரவுண்ட்லேயே சீட்டு எடுத்துட்டாங்க. கேஎம்சிஹெச்சில் கூட ஒரு 2 சீட்டு இருந்திருக்கு போன வருஷத்தில். இது இந்த வருஷத்துக்கு நான் பேசலை, போன வருஷத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன் மாணவர்களே. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் 65 சீட்டு 3 சீட்டாக மாறி இருக்கு. யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் 33 சீட்டு 4 சீட்டாக மாறி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸுங்கிறது 65 சீட்டு 1 சீட்டாக மாறி இருக்கு. நந்தா காலேஜில் 65 சீட்டு 2 சீட்டாக மாறி இருக்கு. ஆதிபராசக்தியில் 52 சீட்டு 3 சீட்டாக மாறி இருக்கு. இதெல்லாம் ஃபிசியோதெரப்பி.
ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னு ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு முன்னுதாரணம். எவ்வளோ இடங்கள் ஒட்டு மொத்தமாக இருந்தது, அதில் மாப்பப் ரவுண்டுக்கு எவ்வளோ இடங்கள் வந்திருக்குங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் உண்மையாக இருக்காங்களா, இல்லை காலேஜ்லேயே போய் முன்னாடியே அட்மிஷன் போட்டிருக்காங்களாங்கிறது இப்போ வரைக்குமே நமக்கு கேள்விக்குறி தான். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் 33 சீட் இருந்தது, 5 சீட்டாக மாறி இருக்கு. தேவேந்திரா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி தூத்துக்குடியில் வந்து 33 சீட்டு 1 சீட்டாக மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரம். 51 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. இது வந்து முழுக்க முழுக்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம வந்து பிஃபார்முக்கு பார்த்தோம், பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு பார்த்துருக்கோம், அப்புறம் பிபிடிக்கு பார்த்துருக்கோம். இந்த 3 கோர்ஸுக்கு தான் ப்ரைவேட் காலேஜுக்கு பார்த்துருக்கோம். அதாவது 2வது ரவுண்டில் எவ்வளோ இடங்கள் டோட்டலாக இருந்தது, மாப்பப் ரவுண்டுக்கு அது எவ்வளோ சீட்டாக மறுபடியும் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். அதனால் மாப்பப் ரவுண்டு நமக்கு இருக்குது, ஸ்ட்ரே வேக்கன்சி இருக்குது. அதனால் பயப்படாமல் இருங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து பிஓடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில கோர்ஸ் ப்ரைவேட் காலேஜில் என்னென்னலாம் இருந்ததோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பாய்.